Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைச்சோ நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 10 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம கஃப்கா கூட முன்னாடி வேலை பார்த்தவங்க இருக்காங்கல்ல, அதான் கைஜூஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்களே, அதுல ஒருத்தரோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம். அதுக்கு கஃப்காவையும் கூப்பிட்டு இருப்பாங்க. பட் அவன் தான் வரமாட்டானே. ஆனாலும் அவனுக்காண்டி சீட்டு போட்டு ரெடியா வச்சிருக்காங்க. ஒருவேளை வந்துட்டான்னா சீட்டு இல்லாம இருந்தா அதுவும் கஷ்டம். சரி, அவன் வரலன்னா பரவாயில்ல, அவனோட போட்டோவெல்லாம் அந்த இடத்துல வச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் அவரோட பொண்ணை கூப்பிடுறதுக்கு போவாரு. அந்த பொண்ணு நார்மலா இருப்பான், ஆனா இந்த ஆளு தான் பதறிட்டு இருப்பான். நீங்க ஏன் டேடி பதறீங்க அப்படின்ட்டு காலையே ஒரு மிதி. அப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு டோரை திறப்பாங்க. டேடி தானே கூட்டு போவாங்க. அப்போ அவ்வளவு நேரமா வெளிச்சமா இருந்த இடம் திடீர்னு இருட்டாகும். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கைஜு ஒண்ணு நின்றுட்டு இருக்குது. அவ்வளவுதான், அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக். உடனே டிஃபென்ஸ் போர்ஸுக்கு தகவல் போகுது. நாங்க இமீடியட்டா ஆளுங்களை அனுப்பி வைக்கிறோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு இன்னொரு ஷாக்கு. என்னடானா டோக்கியோல இருந்து ஏகப்பட்ட கால்ஸுங்க வந்துட்டு இருக்குது. மேப்ல பார்த்தா எக்கச்சக்க கைஜூஸுங்க. ஒரு 2-3 எண்ணம் அட்ட டைம்ல வந்தாலே தாங்காது. இப்போ ஏகப்பட்டதுங்க குமிஞ்சுட்டு இருக்குது. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. கைஜூஸுங்க ஒன்னொன்னும் வெரைட்டி இருக்குதுங்க. ஒன்னு ஊருக்குள்ள பூந்துகிட்டு வருது, இன்னொன்னு ஆத்துல அலப்பற பண்ணிட்டு வருது, இன்னொன்னு காட்டுல கத்திக்கிட்டே வருது, அடுத்த ஒன்னு செல்போன் டவர்ல சிரிச்சுக்கிட்டே வருது. இப்படி எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்குதுங்க. சரி, மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்துச்சே, என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த இடமே ரத்த கலரி ஆயிருச்சு. பொண்ணோட அப்பா என்ன பண்ணுவாரு, அடிப்பட்ட மாப்பிளைய தூக்கிக்கிட்டு பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு வேகமா அந்த கைஜுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாரு. சரி, மணப்பெண்ணுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லைன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த கைஜு வந்து அட்டாக் பண்ணு தெரிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த கைஜு அந்த பொண்ணை மட்டும் அப்படியே ஒரு அமுக்கி சாப்பிடறதுக்காக பக்கத்துல போகும். உடனே பொண்ணோட அப்பா கைய கடிச்சு ரத்தம் வர வச்சு, இங்க வா, உனக்கு வேணுங்கிற ரத்தம் என்கிட்ட இருக்குது, வா வான்னு கத்திட்டு இருப்பான். ஆனாலுமே அதை கண்டுக்காம அவளை அலேக்கா தூக்கி வாயில போடும். அப்படியே பிளைங்ல இருப்பான். சோழி முட்டுச்சுன்னு நினைக்கும் போதே நம்ம நருமியோட என்ட்ரி சும்மா துண்டு துண்டா வெட்டி வீசிடுவான். மணப்பெண்ணுக்கு ஒரு சின்ன அடிதான், மத்தபடி காப்பாத்தியாச்சு. சரி, இந்த ஏரியால இந்த கைஜு மட்டும் தான் சுத்திட்டு இருந்துச்சு. அண்ட் அங்க அடிப்பட்டவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களையும் உடனே எமர்ஜென்சி வார்டுக்கு அனுப்ப சொல்லிடுவான். இப்படி சொல்லிட்டு அடுத்து அவன் வேலையை பார்த்தா பரவாயில்ல, மீனாவை கான்டாக்ட் பண்ணி, என்னமா ஒழுங்கா உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சியா இல்லையா அப்படின்ட்டு நக்கலா கேட்பான். அவ கடுப்பாயிருவா. கொய்யால, நீ எங்க என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கியோ அதை மட்டும் கிளி, என்னிடம் வராதே நறுமி, நெருக்கி விடுவேன் அப்படின்னு ஒண்ணு. சரி ஓகேன்ட்டு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் நமக்கான நேரம் வந்துருச்சு, உங்க வேலையெல்லாம் ஆரம்பிங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் வெறியேத்தி விடுவான். அப்புறம் என்ன, எல்லாருமே வெறிகுண்டு அட்டாக் பண்ண கிளம்புவாங்க. எல்லா ஆபீசர்ஸையுமே மானிட்டர் பண்ணிட்டே தானே இருப்பாங்க. யாருக்கும் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரியல. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணும், காம்பேட் பவரை யூஸ் பண்ணி எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே எல்லாம் வெறி பிடிச்சு சண்டைக்கு இறங்குவாங்க. நருமி தான் வேற லெவல்ல மாஸ் காட்டுவான். ஏன்னா அவன் சண்டைக்கு இறங்கும் போது அவனை சுத்தி 5க்கு மேல கைஜூஸுங்க இருக்கும். ஒரு 2 செகண்ட்ல சரக்குன்னு எல்லாத்தையும் வெட்டி வீசிடுவான். வைஸ் கேப்டன் கான்டாக்ட் பண்ணி ஒரு நல்ல நியூஸ் ஒரு கெட்ட நியூஸ் சொல்லுவாரு. நல்ல நியூஸ் என்னன்னா, வந்த கைஜூஸுங்க எல்லாத்தையுமே காலி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிவிஷன் ஆளுங்க டோக்கியோ ஃபுல்லா இறங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மக்கள் எல்லாருமே இப்ப சேஃபா இருக்காங்க. இனி அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகும்னு கவலைப்பட தேவையில்லை. இதுல கெட்ட நியூஸ் என்னன்னா, மத்த டிவிஷன்ல இருந்து இன்னும் எந்த ஆளுகளும் வரல. ஏன்னு பார்த்தா, உதாரணத்துக்கு 6th டிவிஷனோட கேப்டன் சோயிச்சிரோ தூரமா நின்று கைஜூஸ் எல்லாம் மொத்த கண்ட்ரியுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு ஆளுங்களை அனுப்புறது கஷ்டமா. ஏன்னு பார்த்தா, ஹிமிஜி கேசல்னு இப்பதான் ஒன்னு புதுசா கட்டியிருக்காங்களாமா. சோ அதை எந்த கைஜூஸும் வந்து அட்டாக் பண்ணி காலி பண்ணாம பாதுகாக்க வேண்டிய வேலை இவங்களோடது. அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்கள தான் போட்டு வாங்குவாங்க. சரி பரவாயில்ல, பாத்துக்குவோம் அப்படின்ட்டு அவனுங்களும் கிளம்புவானுங்க. அதுக்கப்புறம் இன்னும் செக் பண்ண எல்லா ஏரியால இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. என்னன்னா எல்லா இடத்துலயும் கைஜூஸுங்க 1-2னா பரவாயில்ல, இன்னும் உருவாகி வந்துகிட்டே தான் இருக்குங்க. அப்புறம் தான் தெரியுது மொத்த கண்ட்ரியுமே டேக் ஓவர் பண்ணிருக்குதுன்னு. இதுல இன்னொரு கடுப்பேத்துற விஷயம் என்னன்னா, முக்கியமான சிட்டிஸுங்க, பவர் பிளான்ட்ஸ், அப்புறம் அந்த கம்யூனிகேஷன் டவர்ஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸ், இன்னும் மேஜரான இடங்கள் எல்லாத்தையுமே டார்கெட் வச்சு அடிச்சிட்டு இருக்குதுங்க. ஏன்னா அப்பதானே ஹியூமன்ஸுக்கெல்லாம் பஞ்சாயத்து ஆகும். சோ இதுலயே தெரியுது இதுக்கு முன்னாடி வந்த கைஜூஸுங்க மாதிரி இது கிடையாது. எல்லாம் பிளான் பண்ணி யாரோ சொல்லி கொடுத்து பண்ணிட்டு இருக்குதுங்க. யாரோ அந்த கைஜூ நம்பர் 9 தான் இருக்கும். வெரி டேஞ்சரஸ் புலோ. அண்ட் அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் இவங்க வேலை பார்த்திருக்காங்கல்ல, பெரிய சீனியர்ஸே என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் இவ்வளவு கைஜூஸ அட் அ டைம்ல இவங்க பார்த்ததே இல்லையாமா. சரி, நீ இதுக்கப்புறம் மத்தவங்களும் ஹெல்ப்புக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது, என்ன பண்ணலான்னு கேட்ட உடனே நருமி, வேற என்ன, இறங்கி சம்பவம் பண்ண வேண்டியதான். இப்படி எல்லாம் சண்டை போறது நமக்கு புதுசா என்ன, அதனால எல்லாத்தையும் இறங்கி சம்பவம் பண்ண சொல்லுவான். அதே நேரம் இங்க சயின்டிஸ்டிங் எல்லாம் பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி பல வருஷம் ஆகுது, இது சாதாரண பவர் இல்ல, அப்படி இல்ல இப்படி இல்லன்னு எல்லாத்துக்கும் பண்ற அதே பில்டப் வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கிகரு ஷினோமியோட அம்மா ஹிகரி யூஸ் பண்ண அந்த சூட்டை இப்போ கிகரு யூஸ் பண்ண போறா. நம்பர் 4 வெப்பன். அப்படியே அந்த சூட்ல அவளை
பார்க்கும்போதே அவங்க அம்மாவை பார்த்த மாதிரியே எல்லாத்துக்கும் ஃபீலிங். எல்லாம் அவளுக்கு ரெடி பண்ணி ஜெட்டு மாதிரி ஒண்ணுல உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்ப அவ மனசுக்கு தோணுது ஒண்ணுதான், அவளால அவங்க அம்மா அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா நான் உனக்கு எந்த அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுப்பேன், நீயே எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நம்பர் 4 வெப்பன்ட்ட சொல்லுவா. அப்படியே இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு டோரை ஓபன் பண்ணி விட்டா அடுத்த செகண்ட் சும்மா மின்னல் வேகத்துல போவான். எல்லாரும் அங்க இருந்து அங்க போகணும்னா ஒரு அரை மணி நேரமாச்சும் ஆகும். ஆனா இவ சில செகண்ட்ஸ்ல அங்க போயிருவான்னா அப்ப எவ்வளவு வேகமா போறான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாட்ல தான் போவா, அதுக்கப்புறம் எஜெக்ட் ஆகி ஃபிளைங்ல சும்மா மின்னல் வேகத்துல போவா. எல்லாரும் மிரண்டுட்டாங்க, இவ்வளவு வேகமா போயிட்டாளான்னு. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த ஒரு வெப்பனால மட்டும்தான் பறக்க முடியும், மத்த எதுக்குமே இந்த ஃபீச்சர் இல்ல. அதனால தான் ஹிக்கரியோட கில் கவுண்ட் பாத்தீங்கன்னா மத்த கேப்டன்ஸை விட ரொம்பவே அதிகமா இருக்கும். சும்மா பாஞ்சி சம்பவம் செஞ்சிருப்பான். இப்படி ஒரு கொடூரமான கைச்சூஸ் கிட்ட எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டா அது சம்பவம் பண்ணிடும். சோ எல்லாருமே பின்வாங்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் கிக்கருவோட என்ட்ரி வந்த வேகத்துல அந்த கைச்சுவை ஒரே போடு, அந்த இடத்துல ரத்த மலையே பெய்யும். எல்லாரும் வாய பாழ்ந்துருவானுங்க. அப்ப நருமி கான்டாக்ட் பண்ணி, இங்க பாரு கிக்கரு, அந்த இடத்தை மட்டும் கிளியர் பண்ணி வை, முட்டாள் ஸ்டூடெண்ட் வேற எதுவும் பண்ணிராதம்மா, எனக்கு எதுக்கு அவ்வளவு நேரம் முட்டா டீச்சர், 5 நிமிஷம் போதும் அப்படின்னு மாத்தி அசிங்கப்படுத்திக்கிறாங்க. சரின்ட்டு பிளட்டூன் மெம்பர்ஸ் எல்லாம் அவளுக்கு பேக்கப் கொடுக்கலான்னு பார்த்தா அவ செம ஃபாஸ்டா இவனுங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேகத்துல போய் எல்லா கைஜூஸையும் கொண்டுகிட்டு இருக்கான். விட்டா தனியாவே கொண்டுவா போலன்னு இவனுங்களும் எவ்வளவோ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றானுங்க. அவ சும்மா சரக்குன்னு பூந்து வெட்டி தள்ளிட்டு போயிருவா. என்னையா இது, பிறக்கும் போதே கேப்டனா பிறந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. இத வைஸ் கேப்டன் அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. என்னன்னா, ஆல்ரெடி இவ ஐசாவோ மாதிரி தான் சண்டை போடுவான். இப்போ இவ சண்டை போடும் போது தான் தெரியுது அவகிட்ட அவங்க அம்மாவோட எபிலிட்டியும் இருக்குதுன்னு. அவங்க 2 பேரும் தனித்தனியா சண்டை போட்டாலே அந்த லெவல்ல சம்பவம் பண்ணுவாங்க. புரியுது 2 பேர்த்தையுமே கைஜூசுங்க சம்பவம் பண்ணிருச்சுங்க. அதனால தான் இப்ப 2 பேரும் சேர்ந்த மாதிரி பவர்ஃபுல்லா ஒருத்தி இருக்கா. அதான் அவங்களோட பொண்ணு தாறுமாறா சூட்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சிறப்பா சம்பவத்தை பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நருமி ஒவ்வொரு ஏரியாவா கிளியர் பண்ண மத்த ஏரியாஸ் பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருப்பான். 3rd டிவிஷன் அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி அங்க நிலவரம் கொஞ்சம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்குது. அதே நேரம் இங்க ஹொஷினாக்கு சூட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. அதான் அந்த நம்பர் 10 வெப்பன் எல்லாமே நல்லபடியா இருக்குது. சிங்க்ரனைசேஷனும் நல்லபடியா போயிட்டு இருக்குது. எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. அப்ப அந்த நம்பர் 10 கைஜோ, நான் ஆசைப்பட்ட நாள் வந்துருச்சு, நான் இதுக்கப்புறம் எப்படி சம்பவம் பண்ண போறேன்னு பாரு ஹொஷினா அப்படின்ட்டு வில்லத்தனமா டயலாக் அடிச்சுட்டு இருக்குது. இனி இதுக்கப்புறம் ஹொஷினா இதை வச்சு சம்பவம் பண்ண போறானா இல்ல அந்த நம்பர் 10 வெப்பன் நம்ம பையில வச்சு சம்பவம் பண்ண போகுதான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!